ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இங்கே பார்த்தீங்களா நம்மளோட வாட்டர்மெலன் ஃபார்மிங். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாட்டு தெரியும். ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு மேலே பேப்பர் ஒட்டிட்டு அதில் நல்லா ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய பேப்பர்லாம் வச்சுருப்பீங்கள, பழைய புக்கு, பழைய பேப்பர், நியூஸ் பேப்பர், அதெல்லாம் நல்லா கசக்கிக்கோங்க. ஒரு எத்தனை வேணுமோ, எத்தனை வாட்டர்மெலன் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் கசக்கிக்கோங்க. எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ நிறையா கசக்கிக்கோங்க. அதுக்கு மேலே A4 ஷீட்டை போட்டு ஒட்டிக்கோங்க. கீழே டேப் போட்டுக்கோங்க. அப்புறம் முழுசு கலர் வச்சுக்கோங்க. நல்லா அந்த பெயிண்ட் வச்சு நல்லா கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட் க்ரீனில், டார்க் க்ரீனில் தான் கட் பண்ணணும். லைட் க்ரீனில் நம்ம லைன்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ளவர் மஞ்சள் கலரில் மட்டும்தான் இருக்கணும். அதனால் மஞ்சள் கலரில் கட் பண்ணிக்கோங்க. மடக்கி ஒவ்வொன்றா கட் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்புறம் மேலே லைட் க்ரீன் வச்சு லைட்டாக கோடு போட்டிங்கன்னா ஃப்ளவர் அழகாக தெரியும். அதனால அப்புறம் ஃபார்மர் நம்ம இஷ்டம், நம்ம மாதிரியே செஞ்சுக்கலாம். அது கயிறெல்லாம் யூஸ் பண்ணோம். கயிறு எடுத்துக்கணும். பூ கட்டுற நூல் தான், ஈஸி தான். அதை எடுத்து நல்லா 3ஆக மடக்கிக்கணும். அப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் படப்பி விட்டு அப்படியே ஒட்டிக்கணும். இங்கே ஒட்டிக்கணும். இதுதான் முடிகிற இடம். இங்கே ஒட்டிக்கணும். இதுதான் லாஸ்ட் இடம். இங்கே ஒட்டிக்கணும். அப்புறம் ஃபார்மர் நம்ம இஷ்டம் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம். ஏன்னா இது 5th ஸ்டாண்டர்டுக்கு ஃபார்மிங் சொல்லி சோசியலில் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஃபார்மிங் பற்றி கம்மியாக தான் வருது. அதனால் நாங்கள் வாட்டர்மெலன் ஃபார்மிங் பற்றி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இனி வர்ற குழந்தைங்களுக்கு அந்த ஃபார்மிங் யூஸ் ஆகும். ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து காசு கொடுத்து நிறைய வாங்குறதில்ல. இது வேஸ்ட்டான கார்ட்போர்டு, இது வேஸ்ட்டு பேப்பரு, இது மட்டும் தான் சார்ட் பேப்பர். நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணோன்னா மிச்சம் இருக்குது. க்ரீன் கலரு இதெல்லாமே வேஸ்ட்டான திங்ஸ் வச்சு செய்கிறது தான். இது நம்ம வீட்டிலே பூ கட்டுற நூல் இருக்கும், எல்லாமே செய்கிறது தான். சீமார் குச்சியில் 2ஆக ஒட்டி அப்படி வச்சு நிற்க வைக்கிறோம். கலர் அடிச்சிடணும். அப்புறம் நான் கீழே வாட்டர் சைக்கிள் தான் யூஸ் பண்ணேன். அதுலேருந்து தான் நான் கட் பண்ணியே. ஆமாம், இதுக்கு முன்னாடி நாங்கள் வாட்டர் சைக்கிள் பண்ணோம். அதே கார்ட்போர்டு தான் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு கொடுத்தாங்க. திருப்பி அதே இதில் தான் நாங்கள் பேப்பர் ஒட்டி அதுக்கு மேலே இதை ஒட்டி நாங்கள் அடுத்தது வாட்டர்மெலன் ஃபார்மிங் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை ஈஸியானது. நிறைய பேர் நிறைய அமௌண்ட் செலவு பண்ணி ரொம்ப போகிறதுக்கு கஷ்டப்பட்டு, பட் இன்னும் இது இன்னும் நல்லா யூனிக்காக செய்யலாம். இது பாப்பாவே செஞ்சதுனால இப்படி இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் வாட்டர்மெலன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பேப்பரை உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக பிடிச்சிக்கலாம். ஈஸியாக பண்ண முடியாது. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இது வாட்டர்மெலன் ஃபார்மிங். இது சோசியலுக்கு எப்படினாலும் கேட்பாங்க. ஃபார்மிங்கில் எது வேணாலும் கேட்பாங்க. நம்ம இதை பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது 1 hour கூட டைம் ஆகாது. 1/2 hourலேயே முடிச்சிடலாம். ஆமாம், நாங்களும் நைட்டாக அவசரமாக பண்ணிட்டு போனோம். நாங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டோம். அது காஞ்சிருச்சு. யூஸ் பண்ணாத கம் தான் எல்லாமே வேஸ்ட்டு தான். எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இல்லை, எல்லாமே வேஸ்ட்டான திங்ஸை வச்சு தான் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.